இந்தோனேஷியாவில் பாலியில் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸு, அதாவது குட்டியாக இருக்குது, ஏசி பஸ் தான். உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பண்ணியிருக்காங்க. மக்கள் இங்கே பாருங்கள், விநாயகர் சிலை நம்ம ஊரில் கூட இவ்வளோ பெருசு இருக்காது, எவ்வளோ பெருசு பாருங்க. முடிக்கும் போது செக்கிங் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோனை வந்து சீஸ் பண்ணிட்டாங்க. என்ன சொல்கிறது, அதாவது ட்ரோன் வந்து இங்கே யூஸ் பண்ணக்கூடாதான். அதனால் ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஃபன் ட்ராவலரில் உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து ஏஷியா ஃபுல்லாக வந்து ட்ரிப் போயிட்டுருக்கோம். ட்ரிப்பு ரைடு பைக்கில் கூட போகிறோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சூப்பராக வந்து 8 நாடை வந்து 1 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வந்து நம்ம வந்து இப்போ ட்ரிப் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும், சென்னையிலேருந்து கிளம்பி நம்ம மலேசியாவிலேருந்து இந்தோனேஷியா வந்தோம். இந்தோனேஷியா வந்து சூப்பராக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம வீடியோலாம் போட்டிருக்கோம், போய் பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தோனேஷியாவிலேருந்து கிளம்பி நம்ம வந்து பாலி இருக்கும், இந்தோனேஷியாவில் பாலியில் இருக்கோம். இங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து அடுத்த 3வது கண்ட்ரி வந்து வியட்நாம் போக போகிறோம். ஸோ வந்து இன்றைக்கி நைட்டு வந்து ஃப்ளைட்டு சூப்பராக வந்து இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பி, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பாலியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உப்புடு அப்படின்ற லொக்கேஷனில் இருக்குது. இங்கே தான் எல்லா ஆக்டிவிட்டியும் இருக்குது பாலியோடது. அதனால் இங்கே வந்து நம்ம அதை சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம், வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து பஸ்ஸில், இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து ஏர்போர்ட் போய் அங்கேருந்து நம்ம வியட்நாம் போக போகிறோம். நம்மளோட சேர்ந்து நீங்களும் வந்து இந்த ஜேர்னி என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க, நான் உங்களை வந்து அந்த பஸ்லேருந்து அப்படியே உங்களை காமிச்சிட்டு போகிறேன். எப்படி இருக்கு பாருங்கள், கவர்மெண்ட் பஸ் பாலியில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. அப்படியே வந்து நம்ம வியட்நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க. Airport. Then Pensar. You have a money card? You have card? Oh yeah. Payment. Cash. மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மினி பஸ்ஸு. இது வந்து எலக்ட்ரிக்கல் பஸ் தான், பட் ஆனால் ஏசி பஸ்ஸு. பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து மாஸ்க் போட்டிருக்காங்க. இங்கே வந்து கம்பல்சரி வந்து மாஸ்க் போடணும் பஸ்ஸில். இன்னும் கூட வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆக்சுவலாக உள்ளே வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்து ஒரு டோக்கன் மாதிரி இருக்கணுமா அவங்க கையில். இங்கே நம்ம பாஸ் சொல்லுவேன் அந்த மாதிரி. பட் ஆனால் பார்த்திங்கன்னா வந்து நம்மக்கிட்ட வந்து பாஸ் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க அந்த அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாஸ் கொடுத்தாங்க. அதாவது 11,000 ருப்பியா, நம்ம ஊர் மதிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 70 ரூபா வரும். பரவாயில்ல, ரொம்ப சீப் தான். 40 கிலோமீட்ரு, பரவாயில்லைங்க, ரொம்ப வந்து சீப்பாக இருக்குது. நல்லபடியாக நம்ம வந்து ஏர்போர்ட் வந்து இறங்கியாச்சு. இதான் வந்து பார்த்திங்கன்னா பாலி ஏர்போர்ட்டு. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கு டிபார்ச்சர், அது வந்து அரைவல். ஆக்சுவலாக அதான் நைட்டு வந்து மிட் நைட் நான் வந்து இறங்கினேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளைட் டிபார்ச்சர் வந்து இதுதான். ஸோ அப்படியே வந்து அந்த கல்ச்சர்லேயே பண்ணியிருக்காங்க ஏர்போர்ட்டு. மக்களே, நம்ம வந்து ஏர்போர்ட் உள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது எவ்வளோ பேர் வராங்க பாருங்கள். அதாவது வெளிநாட்டிலேருந்து பாலிக்கு வந்து எவ்வளோ பேர் வராங்க. சூப்பராக இருக்குது ஏர்போர்ட் உள்ளே, பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. வந்துக்கிட்டே இருக்காங்க மக்கள் வெளிநாட்டிலேருந்து. ஒரு வழியாக செக்கினை முடித்தாச்சு, நல்லபடியாக முடிஞ்சுது. நிறைய கொஸ்டின் தான். விசா வச்சுருக்கேன் இத்தனைக்கும் வந்து வியட்நாமுக்கு. அப்போ கூட நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. நல்லது தான், சேஃப்டிக்கு எல்லாம் கேட்டு டீட்டெயிலாம் வாங்கிட்டாங்க. நம்ம செக்இன் பண்ணி உள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்களா கடைங்கெல்லாம் ஃபுல்லாக சாக்லேட்டு, பை 2 get 1 ஃப்ரீ சாக்லேட் கடைங்க நிறைய இருக்குது. பாலி ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் நிறைய சேல் பண்ணுறாங்க. எதையும் நான் வாங்கிட்டு போக முடியாது, ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து என் சூட்கேஸ் வந்து 10 கிலோ வந்துருச்சு. ஏன்னா நம்ம வந்து பட்ஜெட்டில் போட்டதுனால பார்த்திங்கன்னா 8 கிலோ தான் அலௌடு. கேபின் பேக்கேஜ், செக்இன் பேக்கேஜ் அலௌடு இல்லை நமக்கு. ஸோ கேபின் பேக்கேஜ் 8 கிலோ தான் இருக்கணும். எப்படி 10 கிலோ இருக்குது. அவங்க ஓரளவுக்கு சரி போ அப்படின்னு விட்டுறாங்க. மக்களே, இங்கே பார்த்தீங்களா ஃப்ளைட்டுங்கெல்லாம் வந்து கலர் கலராக நிற்குது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாலிக்குன்னு வந்து தனியாக ஃப்ளைட்ஸ் இருக்குது.
ஆக்சுவலாக இந்தோனேஷியா ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏர் இந்தோனேஷியான்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கருடா இந்தோனேஷியான்றது வந்து இந்த பாலிலே வந்து நீங்கள் வந்து தனியாக இவங்களுக்குன்னே வந்து தனியாக வந்து ஃப்ளைட் இருக்குது. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எந்த ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் வந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து பாலிக்கு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டு, இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சீப்பானதுங்க இந்த ஏர் ஃப்ளைட்டு. நீங்கள் புக் பண்ண அது மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா மக்களே, தூரத்தில் ஒரு சிலை இருக்குது. அது வந்து விநாயகர் சிலை. உண்மைதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து விநாயகருக்கு இவ்வளோ பெரிய சிலை வந்து நான் எதுவுமே பார்த்ததில்ல. இங்கே எவ்வளோ பெரிய சிலை இருக்குது பார்த்தீங்கன்னா. இங்கே பாருங்கள், நான் ஜூம் பண்ணி பார்த்தா எவ்வளோ பெருசு பாருங்கள். இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. அவ்வளோ தூரத்தில் இருந்து இந்த விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது, வேறு லெவல். ஏர் ஏஷியா பார்த்தீங்களா கிளம்பிச்சு. எல்லா ஃப்ளைட்டும் பாலிக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ஃப்ளைட் ஆஸ்திரேலியா எல்லா இடத்துலேருந்து ஃப்ளைட் வந்துகிட்டே இருக்குது. செக்இன் பண்ணியாச்சு, உள்ளே போயிட்டுருக்கோம். நான் இங்கே 27C கொடுத்துட்டான். ஜன்னல் பக்கத்தில் வராது. 27C கொடுத்துருக்கான், ஜன்னல் பக்கத்தில் வராது. கடுப்பாக இருக்குது. கேட்டேங்க, தரமாட்டேன்றான். இல்லைன்னா காசு கொடுத்து புக் பண்ணுன்றான். சரி, நாம் பட்ஜெட்டில் போகிறதுனால வந்து சரி அப்படி சொல்லிடுறோம். இருங்க, கிட்ட கொடு. டிக்கெட் கிழிச்சு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. மணி 4:50 தான் ஆகுது. ஆனால் வந்து 5:40 தான் ஃப்ளைட்டு. இப்போயே வந்து திறந்து விட்டாங்க. கூண்டு திறந்து விட்டாங்க. இதுதான் நான் அந்த ஃப்ளைட்டு. இதே மாதிரி நம்ம போகிறது VietJet ஏர். கடன்னு போய் அழகாக உள்ளே போய் சீட்டை பிடிச்சி உக்காஞ்சி வியட்நாமை போய் என்ஜாய் பண்ணலாம். ஹலோ, ஃப்ளைட்டே காலியாக இருக்கிறது. கேட்டீங்க, உட்காந்துக்கலாமா? ஃப்ளைட்டே காலியாக இருக்குங்க. மக்களே, உள்ளே வந்துட்டுங்க. பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளைட்டு வந்து ஃபுல்லாக தான் இருக்குது. நான் கூட ஃபுல்லாகாதுன்னு நினச்சேன். வந்து ஃப்ளைட்டு ஃபுல்லாகிடுச்சு. சீட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம ஏர் ஏஷியா அதே மாதிரி தான் இருக்குது. இன்னும் சொல்கிற அளவுக்கு இல்லை சீட்டு. பாப்பா சவுண்டெல்லாம் எப்படி இருக்குது பார்க்கலாம். மக்களே, சீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரோவே காலியாக இருந்துச்சு. என்னடா இது ஜன்னல் சீட்டு கொடுக்கலையே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு ரோவே காலியாக இருந்துச்சா, வந்து நம்மகிட்ட வந்து உட்காந்துட்டேன். அவங்க வந்து சீட்லாம் தரமாட்டோம், காசு கொடுக்கணும் அப்படின்னாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு ரோவே காலியாக இருந்துச்சு. நம்மகிட்ட வந்து உட்காந்துட்டேன். ஜன்னல் வியூ. என்னடா அது ஜன்னல் வியூலேயே மக்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நினச்சேன் பாலி சிட்டியை. ஏன்னா வரும்போதே வந்து நான் பாலியை நைட்டில் வந்ததுனால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து பகலில் போகிறதுனால உங்களுக்கு காட்டலாம்ல பாலி சிட்டியை, நல்லாயிருக்கும். ஸோ லக்கு. சீட்டு வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை பக்கத்தில். மக்களே, கீழே பார்த்தீங்களா எரிமலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பாலின்றது ஜாவா அந்த தீவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இப்போ ஆக்சுவலாக ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜாவா தீவு மேலே தான் போயிட்டுருக்கு. அந்த எரிமலை வந்து கீழே தெரியுது. பட் ஆனால் வந்து சூரிய வெளிச்சத்தில் வந்து சரியாக தெரில. பட் ஆனால் நல்லா நான் பார்க்க முடியுது. சூப்பராக இருக்குது, வேறு லெவல். எரிமலை மேலே நம்ம போயிட்டுருக்கோம்.
மக்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் சிட்டிக்கு வந்துட்டோம். லெவலில் இருக்குங்க சிட்டி. லைட்லாம் வந்து வேறு லெவலுக்கு. இவ்வளோ பில்டிங்ஸ்லாம் பாருங்கள். ஆக்சுவலாக மணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 9 மணி ஆகுது. பட் ஆனால் வந்து கிளைமேட் இது என்ன சொல்கிறது, வேறு லெவலில் இருக்குது சிட்டி. எனக்கே தெரியும் க்ளீன் எப்படி தெரிஞ்சதில்லை. பட் ஆனால் செமையாக இருக்குது. நல்லபடியாக வந்து சேர்ந்தாச்சு. வியட்நாம் சிட்டி வந்துட்டோம். இங்கே பாருங்கள் ஃப்ளைட்டு. இந்த மாதிரி இறக்கி விட்டால் சூப்பராக இருக்கும். எனக்கு எப்பவுமே பிடிக்கும். இந்த உள்ளே போய் கனெக்ட் ஆகிறத விட இது மாதிரி இறக்கி பஸ்ஸில் ஏற்றிட்டு போகிறது நல்லாயிருக்கும். ஓச்சிமா சிட்டி வந்தாச்சு. வியட்நாமில் ஓச்சிமா சிட்டி வந்துட்டோம். மக்களே, அன்லிமிட்டெடு ஹை ஸ்பீடு இன்டர்நெட் வந்து 2,60,000 வியட்நாம் மணியில். ஸோ அன்லிமிட்டட்னு சொல்லியிருக்காரு. 1 month validity. So if you the uniform make a money. The uniform make a money. Đừng có this girl. đâu có đánh son đâu. Any Indians coming? See, SIM card VietJet, right? VietJet. ஸோ வந்தால் வாங்கிக்கோங்க. அப்படி சொல்கிறாங்க. எங்களை காமிங்க அப்படின்றாங்க. 5G சிம் கார்டா. ஒரு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் 5G. Your channel, what the name your channel? மக்களே, சாரி. நைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட் விட்டு இறங்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம் கார்டு வாங்கிட்டு வெளியே கஸ்டம்ஸ் எல்லாம் முடிக்கும் போது செக்கிங் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரோனை வந்து சீஸ் பண்ணிட்டாங்க. என்ன சொல்கிறது, அதாவது ட்ரோன் வந்து இங்கே யூஸ் பண்ணக்கூடாதான். அதனால் வந்து நீங்கள் வந்து போகும்போது வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. நான் தான் கேட்டேன். நான் வந்து ரூட்டே இப்படி வரல. நான் வந்து வேறு கண்ட்ரிக்கு போகிறேன். லேண்ட் பார்டர் கிராஸ் பண்ணி போகிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் ட்ரோன் யூஸ் பண்ண மாட்டேன். நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எங்கேயுமே ட்ரோன் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா தேவையில்லாமலாம் வந்து அந்த இடத்துல எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா என்னால் வந்து எவ்வளோ பேசி பார்த்தேன். அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் போகும்போது வாங்கிக்கங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நான் வேறு ரூட்டு வந்து ஐடியா பண்ணி போயிட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் கம்போடியாவிலேருந்து நான் ஃப்ளைட் ஏறி எங்கே போகிறது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ட்ரோன் யூஸ் பண்ண வச்சுருக்கக்கூடாது அப்படின்றாங்க. நான் ரொம்ப அது எனக்கு காசு கொடுத்து வாங்கினதை விட நான் அவ்வளோ டென்ஷன் ஆக மாட்டேன். ஃப்ரெண்டு வந்து கிஃப்டாக கொடுத்தாரு. நீ யூஸ் பண்ணு, சேனலுக்கு வந்து யூஸ் பண்ணு, நல்லா ஒரு க்ரோத்தாக வரட்டும் அப்படின்னு சொல்லி ஆசையாக வாங்கி கொடுத்தாரு ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது வந்து இப்போ நம்ம கையில் இல்லை. இப்போ ஏர்போர்ட்டில் இருக்குது. இப்போ அது மறுபடியும் இங்கே வந்து ஒரு A to Z கூட இங்கிலீஷ் இல்லைங்க. செத்தாண்டா சேகர் மாதிரி தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பார்ப்போம். எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அதனால தான் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணல. அப்படியே வந்து அந்த ஒரு டென்ஷன்லேயே வந்து நான் அப்படியே வந்து ரூம் வந்துட்டேன். இதான் ரூமு, காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு.
நான் இங்கே வந்து கம்போடியாவில் வந்து ரூம் எடுத்திருக்கேன், சாரி வியட்நாமில் ரூம் எடுத்திருக்கேன். பட்ஜெட் தான் 1200 வருது ஒரு நாளைக்கு. ஆனால் சூப்பர் டபுள் பெட்ரூம் ஏசி எல்லாம் இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். ஹோம் ஸ்டே மாதிரி. ஆனால் வந்து எனக்கு மைண்டே சரியில்லை நேற்று நைட்டு. அது வந்து இப்போ ட்ரோன் இல்லாமல் என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் தெரில. ஏன்னா எப்படியாவது நிறைய ஷார்ட்ஸ் அதில் தான் எடுக்கலான்னு இருந்தேன் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் தான் வந்து. ஆனால் இப்போ அது மைண்டில் நினச்சாலே ஒரே டென்ஷனாக இருக்குது. சரி ஓகே, இதுவும் கடந்து போகும் நினச்சிக்கிட்டு நம்ம வந்து அதான் சொல்கிறேனே, அது ஒரு ஆசையாக வச்சுருந்தேன் அது. ஏன்னா வந்து ட்ரோன்றது எவ்வளோ முக்கியம் ஒரு ட்ராவலருக்குன்னு வந்து எங்களுக்கு தெரியும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இந்த வியட்நாமை வந்து இங்கே வந்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வார் மெமோரியலு, இங்கே மார்க்கெட்டு எல்லாம் போய் அந்த நைட் லைஃப் எல்லாம் போய் பார்க்க போகிறோம். அடுத்த கண்ட்ரி அது அப்படியே நிறைய கண்ட்ரி இங்கேருந்து நிறைய வந்து லேண்ட் பார்டர் வழியாக கூட காசு பண்ண போகிறோம். பார்க்கலாம். அந்த எப்படியா ட்ரோனை இன்றைக்கி வாங்க பார்க்குறேன் போகிறதுக்குள்ளே. சரி நம்ம அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அந்த ரூமை பாருங்கள், சூப்பராக இருக்குது. வந்தால் ஸ்டே பண்ணுங்கள். ஒரு பார்ட்டி தான் நடத்துகிறாங்க, ஒன்றுமே தெரில. அப்படி டிரான்ஸ்லேட்டர் வச்சு அவங்களுக்கு சமாளிக்கிறேன். ஏபிசிடி கூட தெரிலங்க, சிக்கன்னா கூட தெரில. அதை நம்ம வந்து டைப் பண்ணி அவங்க மொழியில் காமிச்சு தான் தெரியுது. அவங்களுக்கு மொழியே இல்லை வேறு, அவங்க வித்தியாசமாக இருக்குது. அவங்க மொழி லாங்குவேஜ் எதுவுமே தெரில. சரி எனிவே ஓகே, நம்ம அதெல்லாம் ட்ராவலர் லைஃப்பில் இதெல்லாம் வந்து உண்மையில இனிமேல் தான் இப்போ தான் ஆரம்பிக்குது. இப்போ தானடா கம்மாரா வந்திருக்க உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே பார்ப்போம். நிறைய இன்னும் நம்ம போக வேண்டியிருக்கு. நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க, நாளைக்குலேருந்து வெறித்தனமாக வந்து வியட்நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பாய்.